மாசத்துக்கான மளிகை பொருள் நீங்கள் எப்படி வாங்குவீங்க? எனக்கு 30 நாள் தாங்க கணக்கு. 30 நாளைக்கு மேலே வர மாதிரி ஆஃபரோ காம்போவோ நான் எதுவுமே வாங்க மாட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருள்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு கிச்சனில் இடமும் கிடையாது, பட்ஜெட்டும் கிடையாதுங்க. 30 டேஸில் காலி பண்ணாதான் புதுசாக பொருள் வாங்க முடியும். இல்லாட்டி பழைய பொருள் அப்படியே தங்கி போயிடும். வாங்கின பொருள் எல்லாத்தையும் ஒழுங்காக அடுக்கி நீட்டாக எடுத்து வச்சுட்டாச்சு. இது ஒரு பெரிய வேலை தான் ஆக்சுவலி. இந்த மாதிரி க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வேலை இருந்தால் அன்னைக்கு கண்டிப்பாக லஞ்சுக்கு லீவ் விட்டுருவேங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்சி, கிரைண்டர், வேறு எந்த அப்ளையன்சஸாக இருந்தாலும் 10 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தொடச்சி விட்டணுங்க. எங்கள் வீட்டில் நான் மட்டும் இல்லாமல் பசங்களும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பிசுக்காயிடுச்சு ரொம்பவும். எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது இந்த வயரையும் கவனமாக வச்சு க்ளீன் பண்ணிடணும். ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ தொடச்சி விட்டுறணும். இல்லை ஒரு கவராவது போட்டு அதை கரெக்டாக மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் தூசி அண்டாது. இந்த வெஜிடபிள் சாப்பர் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய ஹெல்பிங் ஹேண்டு. வாங்கி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 8 மாதம் இருக்கும். நல்லா உழைக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அமேசானில் இருக்குது. இன்ஸ்டன்ட் கப்பான்னு போட்டிங்கன்னா இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் ஒரு வேளை நல்ல மூடில் இருந்தீங்கன்னா கையோடு பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா பொருட்களையும் சரசரன்னு எடுத்து ஒரு சுற்று தொடச்சி வச்சுருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆச்சு. ஏனே தெரியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருந்தது. கொஞ்சம் பாலும் காய்ச்சிக்கிறேன் பன்னீருக்காக. நான் பொதுவாக பன்னீர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை தயிர் இருந்தது. தயிர் யூஸ் பண்ணி தான் பன்னீர் பண்ணேன். தயிர் யூஸ் பண்ணி பண்ணும்போது பன்னீரோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறைய வரும். டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. அப்படியே எப்பயும் செய்கிற பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது தயிர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் வடித்த பிறகு சீக்கிரமாகவே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதாவது ஃப்ரிட்ஜிலே வச்சு வடிகட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணால் கூட பரவாயில்ல. வெளியில் வச்சுருந்தோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பு ஏறிடுது. அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதில் பெரிய ட்ராபேக்கு. லெஃப்ட் ஓவர்லாம் இருந்தனால இன்றைக்கி லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா நான் கோடோ மில்லட் ஃப்ளேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது இது சிறுதானிய அவல். இது நல்ல தண்ணியில் 2 வாட்டி அலசி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு மூடி போட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக இது ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது. வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு புது தவாவை அழகாக இனாக்ரேட்டும் பண்ணியாச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது லஞ்ச். ஆக்சுவலி லெஃப்ட் ஓவர் சாம்பார் இது. இதை வச்சு தான் இன்றைக்கி லஞ்ச் முடிச்சுக்க போகிறேன். புது தவா வாங்கினேன். மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோன்ற மாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கிறத பார்த்து வாங்கியாச்சு. பட் நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கும்போது இது தொட்டோன்னு வைங்களேன் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. பசங்க யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். இந்த பக்கம் அவளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான குக்கிங் எதுவோ அதை செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பாரோடவையும் முட்டை ஆம்லெட்டோடையும் சர்வ் பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேங்க. என்றைக்கோ ஒரு நாள் தான். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.